ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு மலையாளம் டார்க் காமெடி த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற பரதநாட்டியம் 2 மோகினியாட்டம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு இவங்க சொன்ன அதே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நானும் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த கதையை உங்களுக்கு புரிகிற அளவுக்கு அந்த மொமெண்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கே மினிமம் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிரும் இங்கே விமர்சனத்திலேயே. இப்படியெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஒரு நபர் இறந்து போன அந்த நபர் அவருடைய சடலத்தை ஊருக்கு யாருக்கும் தெரியாமல் இல்லை எவனுக்குமே தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணணும், இல்லை எப்படியாவது மறைச்சி வைக்கணும், ஏதாவது ஒரு சம்பவத்தை அந்த ஆளுக்கு பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மொத்த குடும்பம் சேர்ந்து பண்ண ஒரு அட்ராசிட்டி தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை கிருஷ்ணதாஸ் முரளி அப்படிங்கிற நபரும் சரி, விஷ்ணு ஆர் பிரதீப் அப்படிங்கிற நபரும் சரி, 2 பேரும் சேர்ந்து தான் இதை எழுதியிருக்காங்க. இதை கிருஷ்ணதாஸ் முரளி தனியாக இயக்கியிருக்காப்புல. இந்த படம் 2024 வெளியான பரதநாட்டியம் அப்படிங்கிற படத்துடைய சீக்குவலாக 2026 வெளியாயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு தான் இந்த பாட்டு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சரியான நாள் நான் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு டைரக்ட் சீக்குவல் அப்படிங்கும்போது அதில் இருந்து ஒரு சில கதாபாத்திரங்களோ இல்லை அந்த கதைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸோ அங்கேயும் இங்கேயும் அப்படி கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு நேரமின்மை அப்படிங்கிற காரணத்தினால நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கவே கிடையாது. செகண்ட் பார்ட்டை ஸ்ட்ரெயிட்டுக்காக பார்த்துட்டேன். ஆனால் பொதுவாக நேரடியாக போய் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு செகண்ட் பார்ட்டில் குதிச்சோம்னா பாதி படமே புரியாது இல்லையா பல படங்களில். இந்த படத்துக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. செகண்ட் பார்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட தனியாக ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நீட்டாக புரிய வச்சு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணுமோ, என்டர்டெயின் பண்ணணுமோ அந்த விஷயத்தை இந்த பாகமே பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இந்த பாட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு 2 பார்ட்டையும் பார்த்தவங்க வேணாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். நான் அந்த பாகம் பார்க்கல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஸ்ட்ரெயிட்டுக்காக இந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்னால இந்த பாகம் பார்த்துட்டேன். இந்த பாகம் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பேஸே காமெடி தான். அதுலேயும் இதை பிளாக் காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க. பல இடங்களில் அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது பஞ்சதந்திரத்தில் அந்த ஒரு பாடியை வச்சுக்கிட்டு, ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு 5 பேர் பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாருங்க. கிரேசி மோகன் டைலாக்ல சும்மா தட்டி தெறிக்க விட்டுருப்பாப்புல. சீனுக்கு சீனு அந்த மொமெண்ட் அடுத்தடுத்த மொமெண்ட்டுக்கும் காமெடியாக தெரிச்சுக்கிட்டு போகும் ஒரு சீனும். அந்த மாதிரி ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டு இந்த மொத்த குடும்பம் பண்ணுறக்கூடிய அட்ராசிட்டி இருக்குது பாருங்க. அடித்து துவச்சி தும்சம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். செம்மையாக இருந்திருக்கும் தியேட்டரில் பார்த்துருந்தா. நம்ம ஓடிடியில் பார்த்ததுனால இதுவே நமக்கு ஓரளவுக்கு எங்கேஜிங்காக சூப்பராக தான் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது முதல்ல இதில் ஆக்சுவலி இவர் தான் முக்கியம் அந்த 2 பேர் தாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. கதையில் வந்த அத்தனை கதாபாத்திரங்களுமே அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த கேப்பில் டப்புன்னு அந்த ஆர்டிஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளவு பேர் உள்ளே இருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லலாம், எல்லாரும் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட் பிக்கு அப்படிங்கிறது சுராஜ் தான். அந்த கேரக்டரே கொஞ்ச நேரம் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலேயே சரி, அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் வேற மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சுராஜ் நமக்கு தெரியும். அட்டகாசமாக கொண்டு வந்தார் ஸ்க்ரீனில் அந்த கேரக்டரை. சாதாரண இல்லையா, எமப்பாடுகவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப செட்டிலாக ஆயிரும் பாருங்க. அதுக்கப்புறமே கூட அவருடைய அந்த ரியாக்ஷன் ஒருத்தரையும் அவரை காமிக்கும் போதெல்லாம் அந்த ரியாக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க. செம்மையாக பண்ணியிருப்பார் அவருக்கு அடுத்து அப்படிங்கிறத விட அந்த கதையின் நாயகன் அப்படிதான் நீங்கள் சொல்லணும். முதல்ல சைஜு குரூப் செம்மையாக பண்ணியிருந்தார். இது வினய் ஃபோர்ட் ஆகட்டும், ஜெகதீஷ் ஆகட்டும், பேபிஜின் ஆகட்டும், அபிராம் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கலாரஞ்சினி ஆகட்டும், ஸ்ரீஜா ரவி ஆகட்டும்னு சொல்லி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவங்களுக்கு கிடைச்ச 4 சீன் ஆனாலும் நறுக்குன்னு வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இதுலேயும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி சுராஜ் கேரக்டர் ஒரு தடவையும் வர்ற ரியாக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கு வேற மாதிரி தோணணும், இருந்தாலும் நமக்கு வேற மாதிரி தான் சிரிப்பு வருது. அந்த மாதிரி அந்த ரியாக்ஷன் அப்படி இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மொத்த குடும்பம் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாங்க டூல்ஸ் வாங்குறதுக்கு, அது ஒரு சம்பவம். இன்னொரு பக்கம் இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு கலாரஞ்சனிக்கு ஒரு சீன் ஒன்று, ஒரு ஷாட் ஒன்று வைப்பாங்க. அதுவுமே செம்மையான சம்பவம் தான். இந்த மாதிரி படத்தில் பல இடங்கள் நீங்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறீங்களோ இல்லையோ, நிச்சயமாக காமெடியாக பல இடங்களில் தெரிக்க விட்டுருக்கு இந்த டீம். எப்பயும் சொல்கிறது தான், எப்போ நீங்கள் கிளிசரினை போட்டு எவ்வளோ வேணாலும் எமோஷனல் சீக்வன்ஸுக்கு அழுது பிறண்டு உருண்டலாம். ஆனால் இந்த காமெடிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம சிரிச்சா பத்தாது. படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு தானாக நேச்சுரலாக அந்த சிரிப்பு வரணும்.
காமெடி இஸ் ஆல்வேஸ் பீன் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பல விமர்சனங்களில் சொன்னது உண்டு. அது இந்த படத்துக்கும் பொருந்தும். முடிஞ்ச அளவுக்கு நேர்த்தியாக நேர்மையாக சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க ஒரு காமெடியான அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும். மலையாள சினிமாவுடைய பெரிய பாசிட்டிவ் திங்கே என்ன அப்படின்னா, எங்கேயுமே பயங்கர ஓவர்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி படங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப மிகைப்படுத்தப்படாமையே தான் அது ப்ரெசென்ட் பண்ணப்படும். இந்த மாசீரோ படங்களை விடுங்களேன், அது எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் அப்படி தான் எடுப்பாங்க, அது வேறு மேட்ரு. ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக, பக்கத்து வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இவங்க எதோ மறைக்கிறாங்கடா அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம் தான் இது. டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே பெருசாக கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே நீங்கள் பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.